வணக்கம் நண்பர்களே. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. கூட்டணிகள்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் களமே இப்போ ஒரு பரபரப்பான நிலைமையை கடந்த சில வாரங்களாக எட்டி கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் பார்த்தீங்கன்னா 4 முனை கூட்டணி 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் எதிர்பார்க்கலாம். அவங்களோட நிறை குறைகள் பிளஸ் மைனஸ் என்னென்னு அலசி ஆராயலாம். அதை பற்றி நம்ம கூட மேலதிக தகவல்களுடன் நமது தலைமை செய்தியாளர் திரு சுரேஷ்குமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. 4 முனை கூட்டணிங்கிறது ஏறக்குறைய உறுதியாயிருச்சு. நம்ம இதில் நிற்கிற வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு அவங்களோட நிறை குறைகளை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். முதல்ல திமுக கூட்டணி முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட நிறைகளை பற்றி முதல்ல சொல்லுங்க. அவருடைய நிறை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேக்சிமம் எல்லா கட்சியும் அனுசரித்து கூட்டிகிட்டு போகிறாரு. மேக்சிமம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அவரை வந்து எல்லாருமே வந்து கட்சிக்காரங்களாம் அணுகலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நிறையா வந்து நலத்திட்டங்கள் செய்கிறாங்க. ஓரளவுக்கு மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, படிக்கிற காலேஜ் பிள்ளைகளுக்கு, இந்த மாதிரி பிள்ளைகளுக்குலாம் ஓரளவுக்கு வந்து நிறையா அவங்களுடைய வளர்ச்சிக்கு நிறையா உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா தான் செய்யலாம்ன்ற மாதிரி தோணுது. ஓகே, இது வந்து அவரோட ப்ளஸ்ஸாக நினைக்கிறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலினோட குறைகள் மைனஸாக என்ன நினைக்கிறீங்க? மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து வாரிசு அரசியலாக தான் கொண்டு போக பார்க்குறாங்க. ஏற்கனவே வந்து கலைஞர் வந்தார், அதுக்கப்புறம் அவர் இப்போ சிட்டிங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகனை உதயநிதி ஸ்டாலினை தான் முன்னிலைப்படுத்தி கொண்டு போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி போய்க்கிருக்கு. ரெண்டாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையுமே கொஞ்சம் நிறையா வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி வந்து நிறையா நடக்குது. இதெல்லாம் வந்து அவர்கிட்ட கொண்டு போகலையா இல்லை அவருக்கு தெரியாமல் நடக்குதா என்னன்றது தெரியல. அது ஒரு குறையாவே சொல்றாங்க மக்கள் எல்லாமே. இது வந்து சார் அடுத்ததா திமுகல உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு டாக் அடிப்படுது. கண்டிப்பா அவரையும் நம்ம பார்த்துடலாம் ஒரேடியா. உதயநிதியோட பிளஸ் என்னன்னு சொல்லுங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட பிளஸ் என்னன்னு சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலினோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர், எல்லாரும் வந்து அவர் ஈஸியா ரீச் பண்ணலாம், பழகலாம், பேசலாம். எல்லா சினிமாவில் நடிச்சு மக்கள்கிட்ட ஓரளவுக்கு அறிமானவர். கண்டிப்பா அதனால வந்து அவரை ஓரளவுக்கு வந்து நல்லா தெரியும் எல்லாருக்கும். முழுசாக தமிழ்நாடு முழுக்க உதயநிதியை தெரியாதவங்களே யாருமே கிடையாது. அப்படி கூட சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது அது அவருக்கு ஒரு பிளஸ்ஸாக தெரியும். குறைகள்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் குறைகள்னா என்ன சொல்றீங்க? குறைகள்னா பாத்தீங்கன்னா அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் அவரு. அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தனா இன்னும் வந்து அந்த பெரிய லெவல்ல வந்து அரசியல் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. ஏன்னா சில நேரத்துல நம்ம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோன்றது தெரியல. டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுறேன். அவருக்கு நிறைய குறையாவும் இருக்கு, நிறையாவும் இருக்கு. சரி, பார்க்கலாம். மக்கள் வாக்களிச்சா அவரும் முதலமைச்சரான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியின் சார்பு முதலமைச்சர் வேட்பாளரான திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அவரை பத்தி பேசணும் சார். அவரோட நிறைகள் பிளஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? அவருடைய நிறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எளிமையா பழகக்கூடியவர். கோபம்ன்றது அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வரைக்கும் நான் அவ்வளவா பார்க்கல. பாத்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தது. சாதாரண தொண்டன்ல இருந்து இன்னைக்கு வந்து நாட்டோடைய முதலமைச்சரா வரைக்கும் ஆகிட்டாரு. அவர் வந்து நிறைய ஆரம்பத்துல விட்டு கொண்டு போயிருக்காரு. அவருடைய வளர்ச்சி தான் அவர் முதலமைச்சர் பற்றி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு நான் பாக்குறேன். அவரோட குறைகள்னா என்ன சார் சொல்லுவீங்க? அவரோட குறைகள்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வெளி உலகத்துல சரி, உள் உலகத்துல சரி, சொல்றது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு. சசிகலாவுடைய அனுதாபம் பெற்று தான் முதலமைச்சர் ஆனாரு. கடைசியில் சசிகலாவை வேணாம்னு ஒதுக்கிட்டாரு. ஒரு டிடிவியோடைய ஆதரவோட ஓரளவுக்கு பெரிய ஆள் ஆனாரு. கடைசியில் டிடிவியும் வேணாம்னு ஒதுக்கிட்டாரு. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா செங்கோட்டையன் அவரையும் பாத்தீங்கன்னா அவர் கட்சியில ஒன்றிணைக்கிறதுக்காக என்னவோ போராடினாரு, பாடுபட்டாரு. அவரால் முடியல. கடைசியில் அவரையும் கட்சியை விட்டு விளக்கிட்டாரு. இப்ப லாஸ்டா இன்னொரு சம்பவம் நடந்துச்சு.
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்நியார் பிரேமலதாவுடைய கூட்டணி சேர்க்கும்போது நம்ம லோக்சபா எம்பி சீட்டு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவங்க சேர்த்தாங்க போல. கடைசியில் வந்து அதையும் அவருக்கு தரல. ஸோ தன் கூட்டணியில் இருந்த கட்சிக்காரங்களுக்கும் உண்மையா இல்லை, தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கும் உண்மையா இல்லையான்னு ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர் அப்படின்னு சொல்ல வர இருக்கலாம், அப்படி சொல்லலாம். இது வந்து அவரோட மிகப்பெரிய குறை. மற்றபடி அவரோட பிளஸ் அப்படிங்கிறது சின்னமும் கட்சியும் பிளஸ் கண்டிப்பா. ஆனா அவரோட ரெட்டலைன்ற ஒரு சின்னத்தை வச்சுதான் எடப்பாடின்ற ஒரு பேரே ஓடி. ஆனா நம்பகத்தன்மை இல்லாதவர். ஆமா, கண்டிப்பா. அதை வந்து அவர் மாற்றிக்கணும். அவரோட அதை வந்து சிறு திரும்பும் பல்குத்த உதவும். கடைக்கோழி தொண்டனா கூட விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஏன்னா எதிர்கட்சி வந்து மிகப்பெரிய வலுவா இருக்கு. அதுக்கு இணையா இன்னொரு கட்சி உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து 3வது இடத்துல இருக்காங்களோன்னு தோணும். சரி, பார்க்கலாம். அதை மக்கள் முடிவு பண்ணட்டும். 3வது இடமோ 4வது இடமோ இல்ல முதலிடமான 3வது சக்தி நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் தனக்குன்னு எந்த கூட்டணி இல்லாம தனக்குன்னு ஒரு தனித்துவமான கொள்கையை வச்சுட்டு எந்த மக்கள் பிரச்சனைக்கும் களத்தில் இறங்கி போராடாத சீமான் முன்னிலையில் இருக்காரு. ஆனா தேர்தல் அரசியல்ல இது வரைக்கும் அவங்க பெரிய லெவல்ல சாதிக்கல. கடந்த தேர்தலில் 8% ஓட்டு வாங்கி அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்க. இந்த தடவை சீமான் தான் அவங்க சொல்லிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர், தனி அங்கீகாரம் கொடுங்க. சீமானோட நிறை குறைகளை பத்தி பேசலாம். முதல்ல அவரோட நிறைகளை பத்தி சொல்லுங்க. அவரோட நிறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னை சார்ந்த வந்தவங்கள ஓரளவுக்கு அனுசரிச்சு போறாரு. கூட்டணி வேணான்ற ஒரு கொள்கையோட இருக்கிறாரு. அதுல உறுதியா அதெல்லாம் உறுதியா இருக்காரு. முதலமைச்சரா கண்டிப்பா நான் வருவேன், தமிழகத்தை நான் காப்பாற்றுவேன் நினைக்கிறாரு. பிரபாகரனோட தலைவரை எடுத்துக்கிட்டவர். அப்படி இருக்க சூழ்நிலை ஓரளவுக்கு வந்து அவருடைய பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். மைனஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்கு. மைனஸையும் பார்த்துடலாம். குறைகளை சொல்லுங்க. அவரோட குறைகள் என்ன? அவருடைய குறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் 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 சொல்றாரு. ஆனா தான் குடும்பத்துல தமிழ் தான் பிள்ளைகளவே தமிழ் மீடியத்துல படிக்க வச்சுருக்காங்க பாத்தீங்கன்னா இல்ல, எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்க வச்சுருக்காரு. தமிழ்ல எல்லாத்தையும் வந்து ஆடுமை மாடுமை என்று சொல்றாரு. அப்ப இன்னும் பழங்காலத்துக்கே மக்கள் எல்லாம் போக வைக்க பாக்குறாங்க. ஏன்னா தான் பிள்ளை மட்டும் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும், தான் சார்ந்தவங்க இங்கிலீஷ் மீடியத்துல ஹிந்தி கத்துக்கணும், மேல் நாட்டுக்கு போகணும், பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனா தான் இனத்தை சேர்ந்த தமிழர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆடை மெய் வாங்கி பண்ணி மெய் கோழியை வாங்கி மெய் அப்படின்றாங்க. அதை வந்து ஆடு மேய்க்கிறதா ஒரு கேவலமா சொல்லல. பட் ஏன் அந்த அந்த மாதிரி வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாரு. அதே மாதிரி அவர் ஜெயிச்சு வந்தாலும் தமிழர்களை தவிர மற்ற மொழி பேசுறவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி. முதல்ல ஜெயிச்சு வரட்டும், அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அவரோட திட்டங்கள் என்னன்னு நம்ம அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம். கண்டிப்பா. கடைசியா 4வது கூட்டணி, அது 4வது கூட்டணியா இல்ல முதல் கூட்டணியாங்கிறது இப்ப கடந்த சில நாட்களா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க கடைசியா அவரை பேசுறோம், நீங்க வருத்தப்பட வேணாம். நாளைக்கு அவரு முன்னிலையில வந்து முதல்ல நம்ம சேனல் தான் அவரை பாராட்டி அது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை கொடுப்போம். கடைசியா நம்ம பேசணும். இப்ப தமிழக வெற்றி கழகம் சார், இப்ப கரண்ட் ட்ரெண்ட் டிவியை திறந்தா பிளாஸ் நியூஸ் எதையுமே இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் உள்ள போக முடியல. ஜென்சி கிட்ஸ் 90 கிட்ஸ்ன்னு நேற்று நியூஸ் பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையன் வந்து 50 வருஷ அரசியல்ல அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சா அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கிடைச்ச வரவேற்பு பார்த்திருப்பாரு. தனக்கு இவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறாங்க. மற்ற கட்சியும் அவங்க கட்சியில இன்னொன்று இளைஞர்கள் நிறைய இருக்கிறதுனால எதுனாலும் சீக்கிரம் ட்ரெண்ட் ஆக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த கட்சியை பத்தி பார்க்கலாம். ஓகே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க, கூட்டணிக்கு போனாலும் போகலனாலும் நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். விஜய் விஜயோட நிறைகள் முதல்ல சொல்லுங்க. நிறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து உச்சபட்ச நட்சத்திரம் திரையுலகத்துல. அந்த இதை பார்க்கும்போது வேர்ல்டு லெவல்ல ஓரளவுக்கு நேமான குழந்தைகள்ல இருந்து வயதானவர்களோட மேக்சிமம் வந்து விஜயன்றத தெரியாம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு விஜயை வந்து எல்லாரும் பார்க்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த கதாநாயகன் அப்படின்ற ஒரு இதுலயே இருக்கிறாரு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு. மைனஸ்மே அவர்கிட்ட இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம் பின்னாடி. அதே மாதிரி கூட்டணி வர்றவங்களே நிறைய இடத்தையும் அனுசரிச்சு கூட்டிட்டு போய் கூட்டணி ஆட்சி கொடுக்கணுன்றாரு.
எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் தருவோம், மத்தியில கூட்டணி ஆட்சி, மாநிலத்துல சுயாட்சி அப்படின்ற ஒரு கொள்கையோட தான் எல்லா கட்சியுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆட்சி ஆட்டாங்க. அதை வந்து முடக்கிடணும்ன்ற மாதிரி பேசுறாரு. வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வீடு, இப்படி பல திட்டங்கள் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட போறாரு என்னன்றது தெரியல. இருந்தாலும் அதை சொல்றாரு. அது அவன் பார்ப்போம், அவங்க ஆட்சிக்கு வந்து அதை என்ன நடைமுறையில படுத்தி எப்படி சமாளிக்கிறார், நிதி நிலைமை எப்படி சமாளிக்கிறான்றத, வேலை வாய்ப்புல எப்படி உருவாக்குறான்றத சொல்றதை வச்சு நம்ம பேசுறோம். அதையும் பார்த்துட்டோம். இது விஜயோட பிளஸ் சொல்லியிருக்கீங்க. அவரோட குறைகள்னா என்ன சொல்லுவீங்க? தவிக தலைவர் விஜய் குறைகள் அப்படின்னா மாத்திக்கிறணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவரை வந்து ஈஸியா யாருமே வந்து இன்னைக்கு அணுக முடியல. அவங்க கட்சியில சேரணும்னு நினைக்கிறவங்க வந்து ஈஸியா வந்து சேரணுன்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியான. அந்த கட்சி 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் தான் பேசுனா நம்ம தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கிட்ட போய் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்களே அவங்களை யாருமே பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுமே பெரிய பிசி. ஏன்னா பெரிய 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 தொழிலதிபர் அவங்க 2 பேருமே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் தான். அவங்களும் பார்க்கறதே ஒரு பெரிய மைனஸா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க தலைவர் விஜயை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். இதை வந்து அவங்க மாத்திக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா பேச்சாளர்கள் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பேச்சாளர்கள் 4 பேர் 5 பேர் இருக்கணும். ஒரு மேடைன்னு போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேராச்சும் கம்பல்சரி பேசணும். பேசி அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து நான் கட்சியோட தலைவர் பேச வரணும். அப்படி இருக்க சூழ்நிலை அது வந்து மிகப்பெரிய மைனஸ் தான். ஏன்னா இப்ப விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டே நிறைய பண்ண மாட்டேங்கிறாரு. அது ஒரு மைனஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து இவரை வந்து ஒரு 4 சவுத்துக்குள்ளே இருந்து பழகிட்டாரு. இவரை வெளியே வந்து பார்க்கும்போது இவரை பார்த்தோம்ன்ற ஒரு ஆவலோட எல்லாரும் வந்து கூட்டம் சேர்ந்துட்டே இருக்காங்க. இவர் வந்து அடிக்கடி ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு மக்களை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அந்த ஆவல் கொஞ்சம் குறைஞ்சிடும். இவர் மேல வந்து ஒரு தனி மரியாதை வர ஆரம்பிக்கும். ஆவல் என்பது வேற, மரியாதை என்பது வேற. அதை அவர் மாத்திக்கிட்டாருன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம். ஓகே, இப்போதைக்கு 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க. அவங்கள பத்தின சில பல குறைகள் நிறைகள் நம்ம பார்த்துருக்கோம். வருங்காலத்துல முதலமைச்சர் வேட்பாளர்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் 4 பேர்ல இருந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் ரிஷி டிவி. நன்றி, வணக்கம். வணக்கம்.